ஹாய் சார். ஹலோ மேடம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷனில் ஃப்ரெஷர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுமா? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் டைம் பண்ண முடியாது. நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாமா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமாலாம் யோசிக்க முடியாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே நல்ல நாள் தான். ஆனால் அது எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் கம்மியாக இருக்குது, டாப்லேருந்து ஒரு 12% கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இண்டிவிஜுவல் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கூட 30-40% கம்மியாக இருக்குது. ஸோ இவ்வளோ கம்மியாக இருக்குது, நான் உடனே எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. கொஞ்சம் பார்ஷியலாக நம்ம பண்ணிகிட்டே வரணும். இப்போ உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா அதில் 20% மட்டும், ஒரு 20,000 மட்டும் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உடனே தொடங்கணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கலாம். அதுதான் சிம்பிள் பேசிக் ரூல். நான் இன்னும் கீழே போகும், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதோ, இல்லை இப்போ ரொம்ப வேகமாக கீழே விழுந்துகிட்டே வருது, என்னோட போர்ட்ஃபோலியோவே நஷ்டம் அடைஞ்சிட்டு வருது, நான் வெளியே வந்துடுறேன், அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா போனதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறதோ ஏற்புடையது கிடையாது. இப்படி சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இதுதான் நல்ல நாள். இது நீங்கள் எப்போ கேட்டாலும் நம்ம அப்படி தான் சொல்லுவோம். சரி, ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சார். ஸோ அந்த இன்வெஸ்டருக்கு என்ன ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் ஆகட்டும், இல்லை ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலேஜ் அளவில் தான் நம்ம அளவீடு செய்யணும். ஒரு நாலேஜுங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருமே ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான். இப்போ ஷேர் மார்க்கெட் பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதில் எது ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கு நம்ம அதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிடுறாங்க, மார்க்கெட்டில் போட்டாலே எனக்கு வருஷம் 15% கிடைக்கும், 20% கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. மேலே போகிறது கீழே வரும், கீழே போகிறது மேலே போகும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கீழே குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆட்கள் எல்லாருமே லேண்டில் கோல்டில் போட்டவங்க தான் அடுத்தது ஷேர் மார்க்கெட் வருவாங்க. அவங்க அதிகபட்சமாக அந்த இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் பார்த்துட்ருப்பாங்க. அது ஒரு 6.5% கொடுக்குதுன்னா இங்கே ஷேர் மார்க்கெட்டில் ஒரே நாளில் ஒரு ஷேர் 20% கீழே போகும். ஆனால் அதுவே அடுத்த நாள் திருப்பி ஒரு 10-15% மேலே போகும். ஸோ இந்த இயல்பை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 10% 20% மேலேயும் கீழேயும் போகாத ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது லார்ஜ் கேப் தான். இல்லை லார்ஜ் கேப்பும் வேணாம் அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடலாம், இல்லை ETF இண்டெக்ஸ் போடலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் போடலாமே தவிர நீங்கள் ஸ்மால் கேப்பில் நான் அதிகமாக ரிட்டர்ன், நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க. நான் அதிகமாக ரிட்டர்ன் எடுக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வருவாங்க. மார்க்கெட்னால அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குன்னு நம்புவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய பேஷண்ட், உங்களுடைய டிசிப்ளின் தான் உங்களுக்கு பணத்தை தருமே தவிர மார்க்கெட்டோட ஏற்றம் இறக்கம் பெரிய அளவில் உங்களுக்கு பணத்தை தராது. ஸோ அதே மாதிரி Nifty 50 இப்போ டவுன் ஆயிடுச்சு. ஸோ இது நார்மலான மார்க்கெட்டிங் கரெக்ஷன் தானா இல்லை ஒரு பெரிய சேஞ்சஸ் தானா சார்? 12% தான் கீழே இறங்கியிருக்கு. இது ஒரு நார்மல் சைக்கிள் தான். நமக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் ஒரு காரணம் வேணும், கீழே வர்றதுக்கும் ஒரு காரணம் வேணும். ஸோ அப்படி தான் இப்போ இந்த போர் சூழல் வந்திருக்கே தவிர 12%லாம் ஒரு இறக்கமே கிடையாது. இப்போ நம்ம 2 பீரியடை ரொம்ப பெரிய இறக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று கொரோனா பீரியடில் 40% போச்சு. அதுக்கப்புறம் 2008 பார்த்தீங்கன்னா அது ஒரு 50-60% கீழே டவுன் ஆச்சு. இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று கொரோனா டைமில் இறங்குனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனிக் சுச்சுவேஷன். நாளைக்கு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது, ஒரு மாதம் கழிச்சு என்ன ஆகும், அந்த லாக்டவுனை 1 வருஷம் 2 வருஷம் போட்டுட்டாங்கன்னா பெரிய பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டியில் தான் மார்க்கெட் கீழே வந்தது. ஆனால் 2008 கீழே வந்தது பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரக்சரல்லே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதிகமாக எக்ஸ்போஷர் எடுத்து நிறையா லோன்ஸ் கொடுத்து பேங்க்ஸ்லாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் காலியாச்சு. ஸோ அது ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியிலேயே விழுந்த ஓட்டன்னு சொல்லலாம். ஸோ அது பெரிய சிக்கல். அந்த மாதிரியான சூழ்நிலை கொரோனா பீரியடில் நடக்கலை. இப்போவும் வார் சூழலில் நம்ம கொரோனா பீரியடோட தான் கம்பேர் பண்ணணும், 2008ஓட கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது கீழே போக போக மறுபடியும் மேலே வரும் அப்படிங்கிறது, அது எவ்வளோ விரைவாக வருங்கிறது வேணால் டிபேட்டபிள், பட் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்போ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டராக தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ வச்சுருக்கணும், அது ஏன் சார் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படும் போது எங்கே போய் எடுப்பீங்க? மார்க்கெட்டில் இருக்க பணத்தை தான் எடுப்பீங்க. அந்த நேரம் பார்த்துட்டு ட்ரம்ப் ஏதாவது ட்வீட் போட்டு வச்சுருந்தாருன்னா மார்க்கெட் 10-20% கீழே போயிடும். அப்போ நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கும்போது கம்மியாக தான் எடுப்பீங்க. அப்போ அதை எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எங்கே வைக்கணும் அப்படின்னா பேங்க்கில் வைக்கக்கூடாது, கையில் வைக்கக்கூடாது, கோல்டாகவும் வைக்கக்கூடாது. ஏன்னா கோல்டுமே உங்களுக்கு 5% 10% மேலே போது கீழே வருது. ஸோ அப்படியும் வைக்கக்கூடாது. அப்போ எங்கே வைக்கணும் அப்படின்னா லிக்விட் ஃபண்ட்ஸில் தான் வைக்கணும். இப்போ அடுத்த கேள்வி, எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு இருக்குது.
உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் இருக்குது, உங்கள் வருமானம் என்னன்னு தெரியும், மாத சம்பள தாரங்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாத செலவை வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வைக்கணும். அந்த 6 மாத செலவு அப்படிங்கிறதையும் என்னென்னு கணக்கு போடணும். உங்களுடைய வீட்டு வாடகை, இஎம்ஐ, ப்ரொவிஷன்ஸ், இந்த மாதிரி கார் இஎம்ஐ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு எக்ஸ்பென்ஸ். அதை தவிர்த்து வருடாந்திர செலவுகளும் இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு ட்ராவல்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வருடாந்திர செலவு, ஸ்கூல் ஃபீஸு வருடம் பே பண்ணுவீங்க. அதையும் நீங்கள் 12ஆல் வகுத்து இந்த 2 எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பை 6 போடணும். ஸோ இப்படி தான் கால்குலேஷன் பண்ணணும். இது வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் இருப்பவர்களுக்கு. எனக்கு நிரந்தர வருமானம் கிடையாது, ஏற்றம் இறக்கம் இருக்கும், இல்லை நான் பிஸ்னஸில் இருக்கிறேன், நான் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறேன், ஒரு நேரம் எனக்கு 2 லட்சம் வரும், இன்னொரு நேரம் 50,000 வரும். இப்படி இருக்கிறவங்க வந்து 12 மாதத்துக்கான செலவுகளை இந்த எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை வைத்து கொண்டதுக்கு பிறகு தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரணும். ஸோ இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நார்மல் பர்சன், ஒரு மந்த்லி சேலரி வாங்குற பர்சன் வந்து வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஃபாலோ பண்ணணும் சார்? சிம்பிளாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் சிம்பிள் பிளான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணால் நான் வந்து வெல்த் கிரியேட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் வாங்கி வச்சுற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதிகமாக வளர்ச்சி கொடுக்காது. ஸோ நாம் வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நமக்கே ஒரு டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளின் எதுலெல்லாம் வேணும் அப்படின்னா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் வேணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் டைவர்சிஃபை பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை மானிட்டர் பண்ணி ரிவ்யூ பண்ணி தேவைப்படுற இடத்துல சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். நான் வந்து பணத்தை ஒரு இடத்துல போட்டு வச்சேன், அது தானே எனக்கு வளர்ச்சியை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது தங்கத்தில் போடுறவங்களாகட்டும், நிலத்தில் போடுறவங்களாகட்டும், அவங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் தேவையே கிடையாது. அந்த பணம் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு லாட்ரி மாதிரி தான். நிறைய பேர் லேண்ட் வாங்கி வச்சுருக்காங்க, எல்லாருக்குமே அதே ஒரு 20%, 40% கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் ஷேர் மார்க்கெட் போன்ற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர்ல்டில் நீங்கள் கரெக்டான ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சராசரியாக உங்களுக்கு 15% அந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். உங்களுடைய அந்த ப்ராசஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண நாலேஜை என்ஹான்ஸ் பண்ண அந்த 15%ங்கிறது 20% ஆகும், 20%ங்கிறது 25% ஆகும். ஸோ இதற்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையில் ஒரு பேஷண்ட், நீங்கள் பொறுமையாக இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். வெல்த் கிரியேட் பண்ணாமல் எனக்கு வந்து ஒரு ஜாலியாக நான் வந்து போகிறது வாங்கணும், ஒரே நாளில் பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னா உங்களால் ஒரு நாளும் வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பிகினர், ஒரு ஃப்ரெஷராக இருக்கட்டும், அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 5 to 10,000 என்னால் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எப்படி சார் டிவைட் பண்ணலாம்? எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? ஸோ இதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து 10,000 அப்படிங்கும்போது அது ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம 10,000 ஒரு மணி வேல்யூவாக மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு 10,000 அப்படிங்கிறது ஒரு மாதிரியான வேல்யூவாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரியான வேல்யூவாக இருக்கும். ஸோ நான் காமனாக அது சொல்ல முடியாது. ஆனால் பேசிக் ரூல், இப்போ நம்ம எல்லா எக்ஸ்பென்ஸும் பண்ணிட்டோம், எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுட்டோம், நமக்கு தேவையான அளவுக்கு டெட் அலோகேஷன்ஸ் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், எனக்கு ஈக்விட்டியில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஈக்விட்டியில் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 30% லார்ஜ் கேப்லேயும், ஒரு 30% வந்து மிட் கேப்லேயும், ஒரு 30% நீங்கள் வந்து ஸ்மால் கேப்லேயும் இப்படி வேணால் பிரித்து வச்சுக்கலாம். அகெயின் இதுவும் வந்து ஒரு ஹைட்ரேஷனுக்குள்ளே போகும். உங்களோட ஏஜ் என்னன்னு போகும், உங்களுடைய கோல்ஸ் எப்போ வந்து தேவைப்படும், அந்த கோல்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலான்னு தேவைப்படும். ஸோ இந்த கொஷின் அப்படிங்கிறது சிம்பிள் கொஷினே கிடையாது. நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், நீங்கள் அலோகேஷன்ஸ் இப்படி பண்ணுங்கள். நான் சொன்ன அலோகேஷன்ஸ்லேயே 10%க்கு நான் இன்னும் சொல்லலை, 30 தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு டைரக்ட் ஆன்சரே கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த ஆன்சர் மாறும். அது நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் கிட்ட உட்காந்துட்டு, அட்வைசர் கிட்ட உட்காந்துட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்களுக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம நினச்சிருப்போம் 10,000 சும்மா ஸ்மால் அமௌண்ட் தானே, இதை நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு வரேன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த 10,000 கூட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருவதற்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது. லார்ஜ் கேப் இல்லை மிடில் கேப், இந்த ஸ்மால் கேப் சொல்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிகினருக்கு இது எது சார் சேஃப்? ஃபஸ்ட்டு பிகினருக்கு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் தான், நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வலாட்டாலிட்டி கம்மியாக இருக்கும், ஏற்ற இறக்கம் கம்மியாக இருக்கும். அதனால தான் அது நம்ம சொல்கிறோம். இல்லை பிகினர் அப்படிங்கிறது யாருன்னு ஒரு கேள்வி வரும். ஒருத்தர் 25 வயசில் ஆரம்பிக்கிறாருன்னா அவர் வந்து டேரெக்டாக ஸ்மால் கேப்புக்கே போகலாம். பட் லேர்னிங் பர்பஸ்க்காக லார்ஜ் கேப்புக்கு தான் வரணும். பட் அவரோட ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து டிசர்வ்ஸ் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவே ஒருத்தர் 45 வயசில் வராரு, இல்லை 50 வயசில் வராரு அப்படிங்கும்போது அவர் வந்து எப்போதுமே வந்து லார்ஜ் கேப்பில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்மால் கேப் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் சுச்சுவேஷன்ஸில் அவங்களுக்கு ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ இருக்குது,
அவங்கக்கிட்ட வெல்த் இருக்குது, அவங்க இதை நம்பி இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம ஸ்மால் கேப்பை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது ஏஜுக்கு வந்து டிஃபர் ஆகும். பட் நாலேஜ் பெர்சே நம்ம வந்து ஒரு பிகினர் அப்படின்னு சொல்லும்போது எதில் வந்து வலாட்டாலிட்டி கம்மியாக இருக்கோ அதில் தான் அவங்க வந்து ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்கும்போது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் அவங்க ஆரம்பிக்கலாம். ஓகே சார். இப்போ இருக்க மார்க்கெட் கிராஷ் டைமில் அதே மாதிரி இந்த கிரைசிஸ் டைம்லையுமே லார்ஜ் கேப் தான் உங்களுக்கு பிகினருக்கு சேஃபாக? பிகினருக்கு அதுதான் சேஃப். ஏன்னா அப்போ தான் அவங்க கற்றுக்க முடியும். மேலே போனாலும் கம்மியாக மேலே போகும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து நிறைய பேர் பிகினருக்கு என்னென்னா இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதே தெரியாது. கீழே இறங்கும்போது நம்ம ஏன் லார்ஜ் கேப் ஏன் சொல்கிறோன்னா, கீழே இறங்கும் போதும் ரொம்ப குறைவாக தான் கீழே இறங்கும். அந்த பயம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க, வாழ்க்கையில் இது வரைக்குமே 6.5% ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வாங்கியிருக்காங்க, அது ரெகுலராக கேரண்டீடாக கொடுத்துட்டு இருக்குது. திடீர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வராங்க, இவங்க வாங்குறாங்க, ஒரு 2 மாதத்தில் அது 6.5% கீழே போயிடுச்சு அப்படின்னா அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ அந்த பழக்கத்துக்காக தான் நம்ம வந்து நீங்கள் லார்ஜ் கேப்பில் வாங்கன்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து லார்ஜ் கேப்பில் வந்துட்டு இதுலேயும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், ஒரு 7% 8% நமக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் தரும். ஸோ அதனால் கம்மியாக வொலாட்டாலிட்டி என்ன இருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆப்வியஸ்லி அவங்க லேர்னிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்பீடாக கற்றுக்கிட்டாங்க, இந்த இயல்பை தெரிஞ்சுக்கிட்டாங்க. மார்க்கெட் ஏறும்போதும் இறங்கும் போதும் அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரல, மென்டல் பீஸோடு இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்புறம் வந்து ஒரு ரிஸ்கியர் அசட் கிளாஸ்னால் நமக்கு பணம் போயிடுமா அப்படின்லாம் கிடையாது. வொலாட்டாலிட்டி அதிகமாக இருக்கும், அதை தாங்கக்கூடிய மன சக்தி வந்து கிடைக்கும். சார், லாங் டேர்மில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? ரஃப்லி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம் சார்? ரஃப்லி ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லார்ஜ் கேப்பில் அரௌண்ட் 12% அந்த மாதிரி கிடைக்கலாம்னு வச்சுக்கலாம். மிட் கேப்பில் 12 to 14% கிடைக்கலாம். ஸ்மால் கேப்பில் 15 to 18% கிடைக்கலாம். இது வந்து தியரிட்டிக்கலி இப்படி தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக போக போக அதிகமாக கிடைக்குது அப்படின்னா நமக்கு டவுன் சைடும் அதே மாதிரி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நான் வந்து 18% சொல்லிட்டான் பாலாசிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே போயிட்டு உடனே ஸ்மால் கேப்பில் போடக்கூடாது. ஏன்னா இங்கே நல்லது அப்படிங்கிறது அதிகமாக வருமானம் கொடுக்குறது அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு வந்து ஏறும்போதும் வேகமாக ஏறணும், இறங்கும் போதும் கம்மியாக இறங்கணும். இதுதான் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ, பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமே தவிர ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு மட்டுமே நம்ம பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் 10% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஸ்மால் கேப் வந்து -5%. ஸோ அந்த ஸ்ப்ரெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. ஸோ இதை போய் நம்ம எங்கே அக்காமடேட் பண்ண போகிறோம்? ஸோ நம்ம ரொம்ப அப்சஸ்டாக இருக்க வேணாம். ஒருத்தரோட ப்ரொஃபைலை பார்த்துட்டாலே நம்ம அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தெரியும். ரொம்ப சின்ன வயசாக இருக்குது உங்களை மாதிரியான நாட்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் நம்ம நிறைய எக்ஸ்போஷர் எடுப்போம். ஏன்னா லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு 50 வயசு 55 வயசில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்மால் கேப்பில் பெரிய எக்ஸ்போஷர் எடுக்க மாட்டோம், கொஞ்சம் எக்ஸ்போஷர் தான் எடுப்போம். ஸோ மேபி அதை வேணால் ஒரு கைட்லைன்ஸாக வச்சுக்கலாம். சார், பிகினர்ஸ்க்கு ஷேர் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் எதை சார் சஜெஸ்ட் பண்ணுவீங்க? பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு டூலே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இன்ஃபேக்ட் பிகினர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, யாருக்கெல்லாம் வந்து டைம் இல்லையோ, அந்த நேரம் ஒதுக்கி ஒரு ஷேரை வந்து பார்க்க முடியாது, அப்படிலாம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பை டிஃபால்ட் ஒரு பெஸ்ட் டூல். ஃபஸ்ட்டு எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஆரம்பிங்க, கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். எப்படி வந்து சின்ன வயசில் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அந்த பன்னிக்குட்டி மாதிரி ஒன்று வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அதில் போடுவாங்க, இல்லை சில பேர் வந்து உண்டியலில் போடுவாங்க, அது மாதிரி எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஏன்னா அதில் பல பயன்கள் இருக்குது. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டோட தொடர்பு மட்டும் கிடையாது, அதிலே நீங்கள் கமாடிட்டியில் டீல் பண்ணலாம், அதிலே கோல்டு நீங்கள் வாங்கலாம், அதிலே வந்து டெட்டு வாங்கலாம், அதிலே லிக்விட் வாங்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது உங்ககிட்ட இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ ஈஸியஸ்ட் பெஸ்ட் வே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஓகே சார். அதுக்கு வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். அதுக்காக நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிடாதீங்க. எங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. நாங்கள் ஷேர்ஸும் கொடுக்குறோம், பிஎம்எஸும் கொடுக்குறோம், ஏஎஃப்எஸும் கொடுக்குறோம், எல்லாமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அமெரிக்காவில் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் கூட நாங்கள் கொடுக்குறோம், கிஃப்ட் சிட்டியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே இருந்தாலும் நாங்கள் பரிந்துரை செய்வது ஆரம்பத்தில் இருக்கிறவங்க, ஏன்னா நம்ம கோல்டு லேண்டிலேருந்து வர்றவங்க, அவங்களுக்கு மிக முக்கியமானது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதனால் கமெண்ட்ஸை பார்த்து போடுங்கப்பா. சார், இந்த மாதிரி அன்சர்டன் நேரத்தில் வந்து பிகினர் செய்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்னா என்ன சார்? இல்லாட்டி தொடர்ந்து அதை வந்து எல்லா பிகினர்ஸுமே இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க அப்படின்னா? இது பிகினர்ஸ்னு கிடையாது, மார்க்கெட்டோட இயல்பே அப்படி தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அன்சர்டனிட்டி அப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளேருந்து எடுத்துருவாங்க, பயந்துடுவாங்க. எஸ்ஐபி போட்டிருந்தாங்கன்னா அதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவங்க போர்ட்ஃபோலியோ போய் பார்த்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இறங்கியிருக்கும். என்னோட பர்சனல் ஷேர் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ 30% இறங்கியிருக்கு. ஸோ அப்போது எனக்கு தெரியும் அது கண்டிப்பாக மேலே வந்துடும், எவ்வளோ வேகமாக கீழே இறங்குதோ அவ்வளோ வேகமாக மேலே வந்துடும் தெரியும். ஆனால் ஒரு பிகினரில் இருக்கிறவங்க, இல்லை வேறு டொமைனில் இருக்கிறவங்க, நம்ம பிகினர் கூட சொல்ல வேணாம், வேறு டொமைனில் இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு இதோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியாது. கீழே இறங்குது, அப்போது இது ஷேர் மார்க்கெட்டே வேஸ்ட்டு,
மியூச்சுவல் ஃபண்டே வேஸ்ட்டு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பிம்பம் கிரியேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, உடனே இருக்கிற போர்ட்ஃபோலியோவை எடுத்துருவாங்க, இல்லை மாற்றி மாற்றி வைப்பாங்க. நான் இதில் போட்டு வைக்கிறேன், அதுலேருந்து எடுத்துடுறேன், இந்த ஃபண்டு சரியில்லை. அவங்க யாரையாவது ஒரு இன்ஃப்ளூயன்சரை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஓ இவர் சொன்னதுனால தான் கீழே போயிடுச்சு, இன்னொருத்தர் சொல்கிறது நல்லா சொல்கிறாரு, அது மாதிரி நான் பண்ணுறேன், இப்படி ஒரு பதட்டத்திலேயே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய தப்பு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரிய அளவில் பணம் பார்க்கலாம். ஓகே சார். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் வந்து இன்னைக்கு தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 3 ஸ்டெப்ஸை வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன 3 ஸ்டெப்ஸ் சொல்லுங்கள் சார்? நாங்கள் வந்து எல்லா கிளைண்ட்டுக்கும் சொல்கிற ஸ்டெப்பு தான் இது. வந்து ஒரு மேஜிக் ஃபார்முலா கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ரிட்டர்ன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, நாங்கள் வந்து எங்கள் ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது டெட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். டெட் அலோகேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இப்போ மார்க்கெட் விழுந்தோன்னே எல்லாருமே பாண்டில் வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டு கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அந்த டேர்ம் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த 31ஆம் தேதிக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும்போது, அதான் இந்த இயர்க்கான ஐடி ஃபைல் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் வாங்கிடலாம். 80Cலையும் வாங்கிடலாம், 80Dலையும் வாங்கிடலாம். அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதுவும் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். என்டோமெண்ட் பாலிசி எடுக்காதீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இது ரெண்டு எடுத்ததுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு மேனேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 3ஆவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா, லிக்விட் ஃபண்ட்ஸை வந்து பில் பண்ணணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேயே பாதி வந்து நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும் இன்னொரு பாதியை டெட் ஃபண்ட்ஸ்லையும் வைக்கணும். அதை தவிர்த்து மாதந்தோறும் லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு உங்களுடைய மந்த்லி ஆனுவல் எக்ஸ்பென்சஸை சென்ட் பண்ணிவிடுங்க. 3 ஸ்டெப்பு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இருக்கிறதா உங்களை சர்ப்ளஸ் டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லலாம். அதை தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் பிளெயின் வெனிலா கேஸ், உங்களுக்கு எந்த ரூலும் தெரியல அப்படின்னா உங்கள் ஏஜை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அந்த ஏஜை கன்சிடர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஏஜ் வந்து ஒரு 25 அப்படின்னா அதில் 25% டெட் ஃபண்டுக்கு அனுப்புங்க. மீதி 75 இதை வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு அனுப்புங்க. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயே ஒரு 3 ஃபண்ட்ஸில் நீங்கள் பிரித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஓகேவாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் எக்ஸஸ் பணம் வருதோ இதே அலோகேஷன்ஸில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆகிடும். இதை தான் நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கும் சொல்கிறோம். இந்த மார்க்கெட்லேயும் எங்கள் கிளைண்ட் யாருமே நெகட்டிவ் போகல. ஸோ யாருமே போல, நாங்கள் பார்த்த வரைக்குமே 3-4% அவங்க வந்து ஆனுவலைஸ்டு ரிட்டர்னில் இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் தொடர்ந்து சொல்கிறது அப்படி தான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணுங்கள், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை வேறு ஏதாவது அட்வைசர் மூலமாகவும் பண்ணுங்கள். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து டெட் அலோகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல முதலீட்டாளர் கிடையாது. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களும் சரியாக அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ் வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்பவே நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.